அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தனியான பயணம் முடியாதோ என்ற மாதிரிதான் இருக்கும். கடந்த மாதத்துல நம்ம சொல்லியிருந்தோம் உறவென்பதே பிரிவதற்கா அப்படின்ட்டு. இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்குலாம் தனிமை வாட்டும். ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவரோட என்னதான் சமரசமாக போனாலும் சில நேரங்கள்ல உங்களையும் மீறி டென்ஷன் ஆகி பேசிடக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணாம அல்லது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணியே கூட இருக்கிறது நல்லது. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் தனித்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு டெபுடேஷன், ஒரு வேலை காரணமா வேலையிலேயே அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுனால சரியான தாம்பத்தியம் இல்லாம தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன் அப்படின்னாக்க சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் பாவகத்துல 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் 12ஆம் பாவகத்துல வக்ரம் பெற்று இருக்கிறாரு. அப்போ திருமண வாழ்க்கையில பொறுத்தவரையிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். ஒன்னா இருக்கிறவங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எப்படி சேர முடியுமா அப்படின்னாக்க இந்த மாதத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா சில ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, சில ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு மனக்கசப்பு அல்லது சில பிரச்சனைகளால உங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்திலையும் உண்டு. கடந்த மாதம் என்னவோ அதே மாதிரிதான் இந்த மாதமும் இருக்கு. குறிப்பா நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் சரி, நண்பர்களோடையும் சரி அல்லது உறவுகளோடையும் ஒன்னா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களுடைய நினைப்பு சக்சஸ் ஆகாது. உங்களை விட்டு அவர்கள் ஏதோ ஒரு வகையில தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது நீங்க அவங்களை விட்டு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். அதாவது சூரியன் 12ஆம் பாவகத்துல இருந்தா ஒர்க் பிரஷர் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், தனித்திருப்பீங்க, ஒரு டென்ஷன் இருக்கும், சரியா தூக்கம் இல்லாம இருக்கும், அடிக்கடி தூக்கம் பிரச்சனையும் வரும். அதனால இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்திக்கணும். அதனாலதான் இது சொல்றது, நீங்க நல்லா தூங்கி ரெஃப்ரெஷ் ஆயிட்டீங்கன்னாக்க அடுத்த நாள் வேலையை சிறப்பா செய்யலாம், வேலையிலயும் பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. ஆனா ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுது. அந்த சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதையும் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கும். குறிப்பா முயற்சிகள்ல வெற்றி உண்டு. இந்த கடந்த காலத்துல இருந்து வந்த அந்த முயற்சி தடை அல்லது முயற்சி தேக்கங்கள்லாம் ஸ்டாப் ஆகும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் பாக்குறீங்க, 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, 90 கிட்ஸா இருக்கீங்க, இன்னும் வரன் வரல, இன்னும் எத்தனையோ விதத்துல வரன் பார்த்தோம் வருது, ஆனா அது செட் ஆகாம பிரிஞ்சு போகுதுன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில தடைகள் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில முயற்சி, குறிப்பா வேலை விஷயமா இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி எல்லாம் தீரும். இடம் மாற்றம், சிந்தனைகள், இங்க நம்ம வேற இடத்துக்கு போலாமா, இங்க இருக்கிற இடத்துல சரியான சேலரி வரலையே அல்லது ரெகக்னிஷன் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாய்ப்புகள் இருக்கு. அதே இடத்துலதான் இருப்பீங்க, இடமாற்றம் செய்ய வேண்டாம். மேக்சிமம் இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் உண்டு, ரெகக்னிஷன் கிடைக்கும். அதுவும் குறிப்பா யாருக்கெல்லாம் சனி வக்ரம் ஆகாம இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல சொல்றேன், சனி வக்ரமாகாம இருக்கு அப்படின்னாக்க கடந்த ஜூன் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரலுமே வேலையில ஒர்க் பிரஷர், டென்ஷன், ஒரு இடமாற்றம், சிந்தனைகள் அல்லது சில பேருக்கு திடீர்னு வேலை விட்டுட்டு வேற வேலை தேடுறது போன்றவையெல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கும். சோ அதெல்லாம் உங்களுக்கு இப்ப தீரப்போகுது. வேலை தொழில் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். சனி வக்கரம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன், வக்கரமானவங்களுக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவாவே இருந்திருக்கும். வக்கரம் ஆகாதவர்களுக்கு இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. வேலை விட்டுட்டீங்க அப்படின்னாக்க, வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னாக்க இப்ப ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரை உங்க முயற்சி வெற்றி அடையும். வேலை விஷயமா தொழில் காரணமாக சில பேர்லாம் ஒரு தொலைதூர பயணம் கூட போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு நீண்ட தூர பயணம், ஏன்னா 8ல செவ்வாய், 2ஆம் இடத்துல சுக்கிரன். அப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு தொலைதூர பயணத்தின் மூலம், ஒரு ஊர் மாற்றத்தின் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சுற்றுலாவோ அல்லது ஒரு ஆன்மீக பயணமாவோ ஒரு தொலைதூர பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 5 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச பங்கமாக போறாரு. செவ்வாய் வக்ரமாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதற்கு சுப பார்வை இருக்கு, அதாவது சுக்கிரனுடைய பார்வை இருக்கு. சோ 8 2ஆம் இடம் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில திடீர்னு பணமும் வரும், பொருளாதார ரீதியாக பணம் வரும்.
பட் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் சக்சஸ் ஆகும். பிள்ளைகளுக்கு ஏதாவது வரன் பாக்குறீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகும். அல்லது பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு அல்லது அவர்களுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைகளால ஒரு நிலையில உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அல்லது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறது போன்றவை எல்லாம் ஏற்படும். பிள்ளைகள் வகையில பெருசா மைனஸ் பாயிண்ட் கிடையாது. ஏன்னா செவ்வாய் நீசபங்கம், பிள்ளைங்களுடைய சப்போர்ட் இருக்கும், ஆதரவு இருக்கும், பிரச்சனை கிடையாது. அதே போல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு தோற்ற பொலிவோடையோ, மனசு 1000 தான் கவலைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் எதையும் நேர்மையாக செய்யக்கூடியவர்கள், அதே சமயத்துல ஒரு கண்டிப்பானவர்களாகவும் இருப்பாங்க. நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்படவர்கள், சாஸ்திர சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்காம செய்யக்கூடியவர்கள், கட்டுப்பாடுகள் இவங்க கிட்ட இருக்கோம். அந்த கட்டுப்பாட்டை மதிக்கலன்னா இவங்களுக்கு அது பிடிக்காது. அப்போ தனுசு ராசி நண்பர்கள் அவர்களோட உறவாடுவதை நிறுத்திக் கொள்வார்கள். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மனிதர்கள் இந்த நேரத்துல சுத்தி இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு புரிந்து கொண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நீங்க தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த தனியான பயணம் முடியாதோ அப்படின்லாம் நம்ம சொல்றது. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க வழக்குகள் இருக்கீங்க, வழக்குகள் சாதகமாக சென்று வழக்குகள் உங்க பக்கம் வெற்றிகரமாக முடியும். அது சொத்து சம்பந்தமான வழக்கா இருக்கலாம், பூர்வீக சொத்து அல்லது வீடு சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேருக்கு அதுல செலவுகள் பண்ணுவீங்க. சில பேருக்கு அந்த பிரச்சனை வழக்கு வரலும் போயிருக்குன்னா அதுல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு இருக்கு. டிசம்பர் மாதத்திலிருந்து இனி வரும் காலங்களிலும் இருக்குன்னு அர்த்தம். 12ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் வக்ரம் என்பது பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினரால் ஒரு தாம்பத்திய சுகம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, அல்லது ஏதோ ஒரு வகையில திருப்தி இல்லாத வாழ்க்கை என்ற மாதிரிதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்கும். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போகும். அது ஒண்ணுதான் பிரச்சனை. அப்போ நீங்க அது கொஞ்சம் டேக் கேர் எடுத்துங்க. தந்தையுடன் சில பேருக்கு கருத்து வேறுபாடு வரலாம், தந்தைக்கு உடலெல்லாம் பாதிப்பு ஏற்படலாம். சில பேருக்கு தந்தையின் சொத்துக்கள் கூட இந்த காலகட்டத்தில் வரும். பூர்வீக சொத்து விற்கிறதுனால ஆதாயம். மேலும் சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால எதையும் வெளிக்காட்டி கொள்ளாம மகிழ்ச்சியாகவே வெளியில இருக்கிற மாதிரி இருப்பீங்க. மனசுக்குள்ள 1000 வேதனைகளும் சோதனைகளும் உங்களை தொடர்ந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் கண்களில் வெளிச்சம் இருக்கும். கவலைகளை வெளியில காட்டிக்க மாட்டீங்க. அதனால உங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு நீண்ட தூர பயணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பிளான் பண்ணுவீங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட இந்தியா போகக்கூடிய வாய்ப்போ அல்லது உங்க சொந்த நாட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல குருவை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று இருக்கனால இந்த உடல்நலத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். அண்ட அயலார்களோட சில கருத்து வேறுபாடு, சில பிரச்சனைகள்லாம் வரும். அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துங்க. ஹெல்த்த பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. சரியான தூக்கம் இருந்தா ஹெல்த் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அல்லது வாக்கிங் போலாம். வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கலாம். அதே போல வாக்கிங் போறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நன்மையை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருக்கனால பணம் ஏதோ ஒரு வகையில வரும், பொருளாதாரம் வரும். ஆனாலும் விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பாக்கியாதிபதி 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால சில பாக்கியங்கள் கைகூடுவதில், குறிப்பா திருமணம் போன்ற விஷயங்கள் கைகூடுவதில் தான் தாமதங்கள் இருக்கும். அல்லது திருமண வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல சூரியனும் டிசம்பர் 15ஆம் தேதி ராசிக்கே பயிற்சி ஆயிடுவாரு. ராசியில சூரியன் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில உங்களை சந்திக்கக்கூடிய நபர்களால் கொஞ்சம் டென்ஷன் வரும். கூட்டு தொழில் கூட்டாளிகளால உங்களுக்கு டென்ஷன் வரும். அல்லது நண்பர்களால கூட உங்களுக்கு சில நேரங்கள்ல டென்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவரால டென்ஷன் வரும். ராசியில சூரியன் இருந்தாலையும் ஒரு மன அழுத்தம் இருக்கும், கோபம் இருக்கும். வெளிப்படையா மத்தவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் நடக்காத மாதிரி இருக்கும். அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் எதெல்லாம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னாக்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பெஸ்டா இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா ஆசிரியர் பணியில வேலை பார்க்கக்கூடியவர்கள், கடை வச்சிருக்கிறீங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருப்பவர்களுக்கெல்லாம் அஸ்யூஷுவல் இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், அதே போல அலுவலக பணி, நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், காவல்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும். சரியான இடமாற்றத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னாக்க அந்த இடமாற்றம் கூட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு வருமானங்கள்லாம் வரும், முன்னேற்றங்கள் உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால உங்களுக்கு பொதுவாகவே வாக்கில் கவனம் செலுத்திங்க. யார்கிட்டயும் அதிகமா இன்டராக்ட் பண்ண வேண்டாம். அதாவது வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வாக்குவாதம் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இடத்துல மைனஸ் அர்த்தம்.
எதையும் மௌனமாக கடந்து போறது மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்கும். வாக்கை தவறாக புரிந்து கொள்வார்கள். 6 குடிவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாக்கு ஸ்தானத்தில் இருக்கும் போது யாருக்காவது இது செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கூட அதை முடிக்க முடியாம போகும். அதனால எந்த வாக்கும் கொடுக்காதீங்க, ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது நடக்கும். அதே சமயத்துல ராகு பகவானை பொறுத்தவரையில 4ஆம் இடத்துலயும் கேது பகவான் 10ஆம் பாவகத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அலைச்சல்களையும் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகளையும் கொடுப்பாரு. 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 6ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது சுப நிகழ்ச்சிகள் செய்வீங்க. கடன் வாங்கியாவது வீடோ அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. நீங்க கடன் கேட்டீங்கன்னா உடனே கடன் கிடைக்கவும் செய்யும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மேக்சிமம் சுப கடன் தான் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஆனாலும் பணம் வர்றதுனால கடனுடைய அழுத்தம் இல்லாமவும் இருப்பீங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்தவரையிலும் கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் புதன் ராசிக்கு 12ல வக்கரமா வராரு. இந்த மாசத்தை பொறுத்தவரை ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த காலமா உங்களுக்கு தொழில ஒரு முக்கியத்துவம் இல்லாம இருந்தா முக்கியத்துவம் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு இந்த நேரத்துல வேலை தொழில் ரீதியான இழுபறிகள் எல்லாமே இருப்பீங்க. ஏன்னா சனி வக்கர நிவர்த்தி ஆயிராரு. வேலை விஷயமா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதன் மூலம் ஒர்க் அதிகமா இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு வருமானமும் கூடுதலா இருக்கும். கடன் வாங்குவீங்க. கடனை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுவீங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அரசு பணிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்களுக்கும் கொஞ்சம் தடைகள்லாம் வரும். சரியா சக்சஸ் ஆகாத மாதிரி எட்ஜில் போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பங்கு சந்தை மற்ற ஊக வாணிகங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். இந்த மாதத்துல நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நிலம் சொத்து தொடர்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட். பட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில நீங்க பசுவிற்கு கோதுமை தானம் செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் வறியவர்கள் ஏழைகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு உதவி, குறிப்பா ஆடை தானம் அல்லது அன்னதானம் செய்யறது கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பு. அசுப விரயங்கள்லாம் இல்லாம இருக்கும். சில முயற்சிகள் கைகூடி வரும். 2வது உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஒரு குலதெய்வத்தை வணங்குனீங்கனாவே குலதெய்வத்தோட அருள் இருந்தாக்க 1008 பிரச்சனை வந்தாலும் அல்லது முயற்சி தடைகள் வந்தாலும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கும். அதனால குலதெய்வ வழிபாடும் சிறப்பை தரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.